வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு கல்மேடு அப்படிங்கிற மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன். சமீபத்தில் தான் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனையூரில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடல் தண்ணீரை ஊருக்குள் வரவழைத்து அந்த இடத்துல செயற்கையான முத்துக்களை நம்ம முன்னோர்கள் விளைவித்த அந்த விஷயங்களை பற்றி நம்ம வீடியோ வெளியிட்டிருந்தோம். இப்போது அந்த இடத்த ஆராய்ச்சி செய்வதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியை சேர்ந்த தொல்பொருள் ஆர்வலர் திரு ராஜேஷ் அவர்கள் தான். ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பட்டணமருதூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, மக்களுடைய அதாவது சுமார் 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் என்ன மாதிரியான வணிகத்தில் வந்து ஈடுபட்டாங்க. அதாவது தூத்துக்குடினால எல்லாருக்குமே தெரியும், முத்துக்கள் தான். அந்த முத்துக்களை செயற்கையாக விளைவிக்கக்கூடிய விஷயங்களை, அந்த டெக்னாலஜியை அந்த காலத்திலேயே கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம போக போகிற ஊர் தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தெற்கு கல்மேடு. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த பனையூர்லேருந்து மிக சில ரொம்ப கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கல்மேடை பொறுத்த வரைக்கும் ஒரு புதையுண்ட ஒரு நாகரிகத்தின் சாட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வரலாற்றில் தென்மதுரை அப்படிங்கிறது வெறும் இலக்கிய கற்பனையா அல்லது வரலாற்று உண்மையா அப்படிங்கிற ஒரு விவாதத்திற்கு புது ஆதாரங்களை வழங்குறது தான் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டத்தில் அமைந்துள்ள இந்த கல்மேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள். இதை கல்மடு அப்படின்னு தான் பழைய காலத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து கல்மேடு அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கிறது. வாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே உடமரம் தான். இந்த உடமரங்களெல்லாம் தாண்டி தான் அந்த பகுதிக்கு போக வேண்டியிருக்கு. இந்த உடமரத்தை பார்த்தாலே அந்த காலத்தில் நம்மளுடைய வரலாற்று சுவடுகளை அழிப்பதற்காக விஷக்கிருமிகள் செய்த வில்லங்கமான ஒரு வேலை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா நல்ல விவசாய நிலங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த உடமரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி முத்துக்கள் விளைவிக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுற்றியும் உடமரமாக தான் இருக்குது. அதாவது பிரிட்டிஷ்காரங்க போகும்போது நமக்கான அடையாளங்கள் எல்லாம் அழிப்பதற்காக இந்த உடைமர விதைகளை வந்து விதைத்தார்கள் அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் முழுக்க பார்த்திங்கன்னா உடமரமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த போகிற பாதை ஃபுல்லாக உடைமரம் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. இது வந்து கரிசல் மண் பூமி. இந்த கரிசல் மண் பூமியில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் நிறைய இருக்குது. முதல்ல நாங்கள் வந்து போன இடம் பார்த்திங்கன்னா, அந்த கல்மேடுக்கு முன்னாடி துரைச்சாமிபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் போகிற வழியில் ஒரு ஆலயத்துக்கு கடக்கும்போது திரு ராஜேஷ் அவர்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை அந்த ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்கால சிற்பங்கள்லாம் வெளியே வச்சுருந்தாங்க. இந்த கோவிலை புதுப்பிக்கக்கூடிய பணி நடக்கிறனால அந்த சிற்பங்கள்லாம் வெளியே வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு சிற்பம் பாருங்கள், ரொம்ப பழமை வாய்ந்தது. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது என்னென்னா, கற்கள் வந்து இயற்கையான கற்கள் கிடையாது. இந்த கற்கள்லாம் நம்ம முன்னோர்கள் சில கலவைகள் மூலமாக உருவாக்கப்பட்ட கற்கள் தான். அந்த கற்களில் வடித்த சிலைகள் தான் இது. அதை பார்த்தாலே தெரியும் பாருங்கன்னு சொல்லி அதை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கறது தான் தெரியுது. அப்படி மாதிரி நொறுங்கின மாதிரி இருக்குது. சாதாரணமாக இப்போ நம்ம மற்ற ஆலயங்களை பார்க்கக்கூடிய, அதாவது கற்கள் மூலமாக கற்களை கொண்டு, பாறை கற்களை கொண்டு செதுக்கப்பட்ட சிலைகள் சிதிலமடைந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்துருப்போம். ஆனால் இந்த சிலைகளை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அந்த கடல் மண் அதை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியும் நமக்கு. அதனுடைய அந்த பகுதிகளெலாம் பாருங்கள், பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்போது கடல் மண்ணை சில கலவைகள் கொண்டு தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த கற்கள்லாம் வந்து கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்திய அநேக கற்களும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. வீரபாண்டியன் கட்டபொம்மன் கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் உடைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. பீரங்கி வைத்து உடைப்பதற்கு, தகர்ப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது எப்படிலாம் கட்டினாங்க அந்த டெக்னாலஜியை பற்றி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சுண்ணாம்பு கலவை, அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதநீருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருந்திருக்குது நண்பர்கள், ஒரு வலிமை இருக்கின்றது. அந்த பதநீரை சுண்ணாம்பு கலவையோடு சேர்த்து கடல் மண் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்க்கும் பொழுது அது கடினமான பாறையாக உருவெடுக்கின்றது. கடினமான ஒரு கல்லாக வந்து மாறுது. அந்த கல்லை கொண்டு நிறைய ஆலயங்கள் கட்டியிருக்கிறாங்க. அந்த கல்லை கொண்டு நிறைய சாலைகள் அமைத்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளும் அதன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி திரு ராஜேஷ் அவர்கள் என்னோடு பகிர்ந்துக்கிட்டார். இப்போ வாங்க, அவர் என்னை ஒரு ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகிறாரு. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடைமரம் தான். ரொம்ப திகிலாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஆபத்தும் இருக்கும் இல்லையா. ஏன்னா அடர்ந்த காடுகளாக இருக்கக்கூடிய அதாவது உடைமரம் கொண்டு ஒரு அடர்ந்த காடாக இருக்குது. கை காலெல்லாம் ஏகப்பட்ட முள்ளாக வந்து கிழிச்சிட்டு தான் இருந்தது உள்ளே போகும்போதே.
ஆனால் மனுஷன் சாதாரணமாக அந்த இடத்துக்குள்ள வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆராய்ச்சி பல வருடங்களாக அவர் நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் உள்ளே போகிறத ரொம்ப சிரமப்பட்டேன். என்னோட காலில் இருக்கக்கூடிய அந்த செருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 முள்ளாவது நெரிஞ்சு முள் குத்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த உடை மரத்தில் உள்ள முற்கள்லாம் குத்திருந்துச்சு. அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சிரமமான ஒரு பாதை. அந்த பாதை வழியாகத்தான் என்னை உள்ளே கூட்டு போனார். அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ போன பிறகு தான் எனக்கு தெரியும். வாங்க நம்மளும் போகலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் முள் ரொம்ப கீழே தாழ்ந்து வளர்ந்துருக்கின்றது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக குனிஞ்சு எடுத்து தான் போக வேண்டியிருக்கு. பாருங்க, அப்படி என்னதாங்க இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். இங்கே பழமையான பழங்காலத்து கிணறு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த கிணறு இந்த பகுதியில் இருந்திருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த உடைமுள் இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் வாழ்ந்த பகுதியாக, மக்கள் செட்டிலான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு காலத்தில் மக்கள்லாம் வாழ்ந்து இதுலேருந்து விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயம் பண்ணி செழிப்பாக வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த கல்மேடு பகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய துரைசாமிபுரம் அப்படிங்கிற ஊர் இது. இங்கே பாருங்கள், நம்ம சாதாரணமாக எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னா ஒரு கிணறை பார்த்தோம்னா சாதாரணமாக அதை கடந்து போயிடுறோம். பழைய கிணறு பார்த்து கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், ஆர்வலர்கள் இவங்களுக்கு தான் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறாங்க. அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் உள்ளது, என்ன மாதிரியான கட்டுமானம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய பார்வையில் வேறு மாதிரி இருக்காது. அது இல்லையா? இந்த கிணறு இங்கே இருக்கு உங்களுக்கு யாருன்னா சொன்னா? இதான் அந்த கிணறு. ஒயிட் வாஷ்லாம் அடிச்சிருக்கு. இங்கே வந்திருக்காங்கன்னா இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அங்கே ஒரு சிலை இருந்தது. சிலையை பற்றி என்ன சொல்கிறாரு? இது அம்பாள். இது இந்த பக்கம் வந்து சாமரவேஸ்வரர் ஆள் இருப்பார் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் சாமரவேஸ்வரர் ஆள் இருக்காது. ஆமாம், சாமரவேஸ்வரர் பெருமாள். இந்த பக்கம் பெருமாள், இந்த பக்கம் ஞானமுத்தீஸ்வரர் இருக்கார்ல. ஆமாம் ஆமாம், குலசையில். ஒரு காலத்தில் பாண்டியரோட காவல் தெய்வம் வந்து பெருமாளும் காளியும் தான். ஓ, அது சாக்தம் வழிபடுவாங்க. ஒரே இதில் 2 பேர் இருப்பாங்க. நாங்கள் நிமித்தில் எப்படியோ எவ்வளோ மாதிரி முயற்சி பண்ணி பார்த்தோம், கிளப்பி பார்த்தோம். பின்னாடி மண் அடைச்சாது கடப்பார வேணும். அது நான் எப்படியோ நிமித்தி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துலாம் பார்த்தோம், முடியல. இந்த குச்சி வச்சு கிளறி பார்த்தோம். அது கீழே தோணு நீங்கள் தானா? இல்லை, நாங்கள் தான். நானும் கருசாமி தான். இப்போ கீழே இந்த உயரம் வந்து கீழே அப்படியே பதிஞ்சிருக்குமா சார்? நீளமாக இருக்குது. கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், அந்த கிணறை பாருங்கள். இந்த கிணறை பாருங்கள், என்ன ஆழமாக இருக்குது பாருங்கள். அதனோட கட்டுமானங்களை பாருங்கள். பல நூற்றாண்டுகளை கடந்து இந்த கிணறு இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் இங்கே வாழும்பொழுது அவர்களுடைய குடிநீர் தேவைக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் இந்த கிணறுகளை பயன்படுத்திக்கலாங்காங்க. இந்த கிணத்துக்கு மேலே பாருங்கள், இந்த நாகப்பாம்புனுடைய ஒரு மிகப்பெரிய சட்டை கலத்தி போட்டு போயிருக்கு, ஒரு பெரிய பாம்பு. அப்போ அந்த பாம்பு இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டுருக்கோம். சட்டையை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது. கவனமாக பார்த்து நடக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா மரங்களுக்கு மேலே அது அமர்ந்திருக்கலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், சரௌண்டிங்கில் நிறைய கிணறு வந்து இப்படி தான் இருக்குது, ஒரு பராமரிப்பு இல்லாமல். சில கிணறு மூடிட்டாங்க.
இந்த கிணறு இவர் எப்படி தான் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரிலங்க இந்த ஏரியாவுக்குள்ள வந்து. சரி வாங்க, இனிமேல் அந்த காட்டை விட்டு வெளியே போய் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும். நம்ம சப்ஜெக்டே அதுதான். நம்ம போகிற இடம் ஃபுல்லாக எதை கல் கிடந்தாலும் நம்ம அப்படியே கடந்து போகிறோம். ஆனால் அவர் என்ன எடுத்து என்ன கல் எப்போ உள்ள கல் சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆமாம், அது பக்கத்தில் வேற சாமி இருந்திருக்காங்க. வந்துடும் அவ்வளோதான். நிறைய பானம் எடுத்துருங்க அந்த அப்படியா? டாக்குமெண்ட். அப்போ மக்கள் வாழ்ந்துருக்காங்க அந்த இடத்துல. அதுலேயே அந்த தாதுகள் எடுத்துக்கும். எங்கள் அந்த இது அந்த உளடிக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம். முடிச்சுனா நான் பானம் எடுத்துருக்கலாம். ஓ ஆ, இது தெற்கை ஹெல்மெட்டோட மாடு தான். அது அப்படியா? துறைச்சாம்பரம். ஓ, தேக்கா துறைச்சாம்பரம். இப்போ இதில் என்ன இருந்திருக்கும்? இந்த கல்லுலாம் இங்கே இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்கோமா? இதில் வாழிடம். ஓ, கிணறு இருக்குது. ஆமாம், கிணறு இருக்குது. அப்போ மக்கள் இருக்கும். ஆ, அதான் இந்த லைனில் எல்லாமே வீடாக இருந்த இடம் தான், அதாவது குடியிருந்த இடம் அது. ஓ, அப்போ அவங்களுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான கிணறு தான் இப்போ இது. அதில் அந்த கோயில் இருக்கு. அதில் வடகாட்சியில் உங்களுக்கு போயிடலாம் போயிடலாமா? அங்கே அந்த கோயிலும் பார்த்தா மன்னர் காலத்து கோயில் தான். அதே வெளியே ஓ, இப்படி போக முடியுமா உள்ள? போயிடலாம். அப்படி அந்த கோயிலுக்கு வந்து அதில் தான் ஒரு அகல் வழக்கு வித்தியாசமான கல்லை செஞ்ச வழக்கு. ஐயா, சரி. வாங்க, இதுலேருந்து வெளியே போகணும். அந்த ரோடு அந்த பக்கம் தான் இருக்குது. ஒரு வழியாக ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து தெற்கு கல்மேடு அப்படிங்கிற பகுதிக்கு போக போகிறோம். அதனோட உண்மையான பெயர் கல் மடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அணைக்கட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே. அது பராமரிப்பு பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து கடல் இந்த வரைக்கும் இல்லை, கிடையாது. நான் பையன் போட்டு பார்த்தேன். சரிங்களா? அதுக்கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு வலது பக்கம் பார்க்க சொன்னார். அங்கே பார்த்தா அங்கே ஒரு எல்லைக்கல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மொத்தம் 7 வகையான எல்லைக்கற்கள் இந்த ஊரில் சுற்றி சுற்றி இருக்குது அப்படி சொன்னார். இந்த எல்லைக்கல்லில் என்னங்க விசேஷம்னு கேட்டேன். இது யார் சார்பாக அந்த எல்லைக்கல் வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னார். யாருங்க அப்படின்னு. வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போன உடனே உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக இலக்கியங்கள்லையும் செய்யுள்களையும் நம்ம பார்த்து படித்து தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நபர் திருநாவுக்கரசர். அவர் நிறைய அந்த உழவரா பணிலாம் வந்து பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அது சார்பாக வைக்கப்பட்ட ஒரு கல் தான் இது. அதில் வந்து குறிப்புகளும் வந்து சுற்றி வந்து அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருந்தது. என்ன சிம்பிள் இது? அவர் இந்த கோயிலில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு முள்ளுக்கு வச்சிருப்பாருண்ணே. உழவாரை பண்ணி பண்ணுறதுக்குள்ள கம்பி. ஓ,
அந்த கம்பியோட அடையாளத்தை அவரோட குறியீட்டாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரே சோளம்னு வச்சுக்கோங்களேன், இது கனமாகவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வராது. ஓஹோ. நான் முதல்ல சோளம் சொல்லி தான் போயிட்டேன். சரி. இதில் கல்மடுங்கிற காமிச்சேன் பாருங்க உங்களுக்கு. எடுத்து காமிட்டா இதான் இது இந்த இதுதான் எடுத்து வச்சிருக்கீங்களா? மாவு போட்டுங்கன்னா அது தெளிவாக இருக்கு. இதில் தெரியுது. ஆமாம் ஆமாம், அந்த இது இருக்குல்ல. இது வந்து 987 எழுத்துல போட்டுப்பாங்க. எண்ணில் போடாமல் எழுத்துல. இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்தார். வந்து யாருங்க என்ன விஷயங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தார். அப்போ எல்லா விவரத்தையும் வந்து திரு ராஜேஷ் அவர்கள் அவர்கிட்ட எடுத்து கூறினோடனே அவர் சொன்னார், ஏங்க எங்கள் ஊரில் இப்போ தான் போன வருஷம் வந்து நாங்கள் வீடு கட்டுறதுக்காக குழி தோண்டினோம். அப்படி தோண்டும்போது ஒரு பெரிய மண்பானை இருந்தது. அந்த மண்பானைக்குள்ளே உட்கார்ந்த நிலை, மடித்து உட்கார வைக்கப்பட்ட நிலைமையில் ஒரு எலும்பு கூடுலாம் வந்து நாங்கள் பார்த்தோம், புதைச்சி வச்சுருந்தாங்க. யார்? இவர் வீடு கட்டுறதுக்கு தோன்றின இடத்துல. அப்போது முதுமக்கள் தாலியை தான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓடுகளாக இருக்கும். பானைக்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா புணங்கள் வந்து பானைக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு அடையாளம்லாம் இருந்துச்சு. அம்மி கல்லாம் நான் பார்த்துருக்கேனே. எப்படி இருந்துச்சு அது? அது வந்து பானையில் வந்து மூடி நல்ல அடாப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. வேற என்னென்ன பொருட்கள் உள்ள இருந்துச்சு? பொருட்கள் அம்மி, உரல், இது மாதிரியான சின்ன சின்ன இல்லை பெரிய அம்மி தான். அம்மி, உரல், அது போன்ற சாதனங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. விளக்குகள் இல்லை, சின்ன சின்ன குடுவைகள் இருந்துச்சு. ஆமாம், சின்ன சின்ன குடுவைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த எலும்பு வந்து மடிஞ்சுக்கு வந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை, உட்கார்ந்து ஒரு பானையில் மூடி கிடந்த மாதிரி இருந்தது. எவ்வளவு பெரிய பானை? பானைகள் வந்து தோராயமா ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி பானை. உட்கார மாதிரி பானை. வளர்த்தி ஒரு 5 அடி 6 அடி இருக்கும். வளர்த்தின்னா பார்த்து ஒரு 4-4.5 அடி இருக்கும். மடைக்கு உட்கார்ந்த மாதிரி. மடைக்கு உட்கார்ந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அம்மிகள்லாம் எடுக்கப்பட்டது. எலும்பு இருந்ததா? எலும்பு, அம்மி, உரல், பயன்படுத்தப்பட்ட சின்ன சின்ன சாதனங்கள், சின்ன சின்ன உள்ள வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் அந்த குடுவைக்குள்ள வச்சிருந்தாங்களோ? குடுவைக்குள்ள இல்ல, பக்கத்துல வேறு இடங்கள்ல வச்சிருந்தாங்க. இருந்துச்சு. வணக்கம், உங்கள் ராஜ செல்வரதி. பட்டினமுருகர் பனையூரை தொடர்ந்து அடுத்து நம்ம நிற்கிற அந்த பகுதி வந்து தெற்கு கல்மையிலேருந்து வடக்கு கல்மைக்கு போகிற பாதையில் உள்ள நம்ம பெருமாள் கோயிலில் நிற்கிறோம். இந்த பெருமாள் கோயில் வந்து இந்த கல்மடு என்று அழைக்கப்பட்ட கல்மேடு பகுதிகளில் வரலாற்று கூட முக்கியமான சான்றாக அமையுது. இந்த கோயிலில் நம்ம இந்த தூணை வந்து ஒரு ஐயா வந்து யாருன்னா, அவர் வந்து சூரப்ப ரெட்டியாரோட மகன் குமார் ரெட்டியார் மகன் வந்து நாயி ரெட்டியார் வந்து பெருமாள் கோயில் கம்பம் வந்து உபயம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அந்த உபயம் பண்ண கம்பத்தில் வந்து அதில் வந்து இந்த ஊரோட பேர் வந்து வடக்கு கல்மடுன்னு போடுறாங்க. அப்போ தெற்கு கல்மடு, இது வடக்கு கல்மடு. அப்போ கல்மடுன்னு சொல்கிற வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய புதிரான விஷயமா வருது. ஏன்னா இந்த கல்வெட்டுக்கு இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இதில் ஒரு குறியீடை பார்க்குறோம். இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா நாவுக்கரசரோட உழவர பணிக்குள்ள அடையாளத்தில் இந்த குறியீடு. இந்த கல்லும் அந்த மற்ற கல்வெட்டு உள்ள கல்லும் வித்தியாசமா இருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து சாண்ட்ஸ்டோன், மண்கல். நம்ம அந்த பட்டினமுறையில் பார்க்குறோம்ல, அதே மாதிரி கட்டுமானத்தில் உள்ளது. இது ஃபுல்லாக இது வந்து கிரானைட் மாதிரி உள்ள கல் உள்ளது. சைஸ் வித்தியாசம் இருக்கு, டிசைன் வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த நாவுக்கரசரோட உழவர பணி பண்ணக்குள்ள அடையாளத்துக்குள்ள இந்த கல் வந்து இந்த இடத்துல ஏன் வருதுன்னு பார்க்கும்போது வந்து இந்த கல்வெட்டை இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த இதுக்கு நேரம் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் உள்ள அணைக்கட்டில் வந்து ஒரு 10 அடி ஆழம் தோண்டி அந்த கரைச்சுவரை வந்து பலப்படுத்தும் போது ஒரு 4 அடி கீழே ஒரு 6 அடி உயரத்துக்கு 200 அடி நீளத்துக்கு செவர் இருந்துச்சு. அந்த செவர் வந்து பல்லவர் காலத்துக்கு சிற்பங்களோட இருந்துச்சு. அதனால நம்ம வந்து புத்தக வெளியீட்டுக்காக அந்த விஷயத்தை வந்து ஆவணப்படுத்தும் போது அந்த குறியீடு வந்து சந்தேகத்துக்களை கிளப்பிச்சு. 4 பல் இருந்ததுனால சந்தேகத்தில் வந்து திரிசூலம் இல்லை அப்படின்னு சொல்லி சிந்து செம்மொழி எழுத்து நிபுணர் வந்து மதிவானன் அவங்களுக்கு குழுவினருக்கு அனுப்பும்போது அது நாவுக்கரசரோட குறியீடுன்னு சொல்லும்போது, அப்போ மண்ணுக்குள்ள உள்ள அந்த விஷயம் வந்து ஒரு ஆலயம். அப்போ நாவுக்கரசர் வந்து உழவர பணி பண்ண அந்த ஆலயம் வந்து அதன் அடையாளமாக உள்ள அந்த கல் வந்து செதறி கிடந்த கல் எடுத்து அந்த 1812 அந்த உழவர பணி பண்ண ஐயா வந்து அந்த கல் எடுத்து வச்சுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வரும்போது வந்து அப்போ அந்த அணைக்கட்டுக்கு அந்த பக்கம் உள்ள கோயில் வந்து லிங்கம் வந்து வளர்ந்துட்டு இருக்குன்னாங்க. 4 மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ற மாதிரி அது மக்கள் வளர்றதுங்கிற அதிகம் இருக்கிறனால
ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மண்ணுக்குள்ள உள்ள விஷயத்தை வந்து அந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கம் வந்து வளர்ந்து வெளிக்காட்டுறது. இன்னைக்கு வந்து கோயில் கட்டிலாம் வழிபட்டுட்டு இருக்காங்க, சிறப்பாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கல் மடுங்கிற வார்த்தை வந்து திருவிளையாடல் பாடத்துல வந்து மடுவில் சோழனை வதை செஞ்சுங்கிற படலம் வரும். அதுல வந்து ஒரு அந்த பாதசேகர பாண்டியனுக்காண்டி சிவன் வந்து வேடன் வேஷம் அணிஞ்சு சோழனுக்கு ஏதாவது சண்டை போட்டு மடுங்கிற இடத்துல வந்து ஒரு சுழல்ல வந்து அவனை உள்ள தள்ளி வீழ்த்தினதாகவும் திருவிழா பாடத்துல கதை இருக்கு. அப்போ வேடநத்தம்ங்கிற அந்த ஊர் வந்து இங்கிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அந்த வேடநத்தத்துல பழைய பேர் வந்து வேடநுத்தைன். எப்படி கல் மடு வந்து கல் மேடா மாறிச்சோ வேடநுத்தைங்கிற ஊர் வந்து வேடநத்தம் மாறிட்டு. அப்போ அந்த வேடநுத்தைங்கிற ஊர்ல வந்து பழமையான சிவாலயமும் தெப்பக்குளமும் இருக்கு. அப்போ அந்த பாதசேகர பாண்டியன் வந்து சிவனோட உதவிக்காக அந்த கோயிலை கட்டி கொடுத்துக்கலாம், சிவனுக்காக கட்டியிருக்கலாங்கிறது எங்களோட நம்பிக்கை. அப்போ ஒரே நேர்கோட்டில் அந்த வேடநத்தத்துல வந்து சிவன் கோயிலும் தெப்பக்குளமும் இருக்கு. கல் மடுங்கிற ஊர் மடுங்கிற வார்த்தை வந்து இலக்கியத்துல இருக்கு, பாதசேகர பாண்டியன் காலத்துல இருக்கு. அப்போ திருவிழாடல் போனத்துல வந்து இந்த கதையில வரும்போது வந்து இந்த மடுவுக்கும் அந்த வேடனத்துக்கும் என்ன சம்பந்தம், அப்போ திருவிழாடல் போனது என்ன சம்பந்தம் ஆகும்போது நம்ம ஏற்கனவே பட்டினமரத்துல வந்து கோச்சடை மன்னனோட ஜீவசமாதி கல்வெட்டு பார்த்தோம். அப்போ வந்து கோச்சடை மன்னனோட ஜீவசமாதி கல்வெட்டு இருக்கிறான்னா அவன் ஆண்ட மதுரை வந்து இந்த பகுதி தாங்கிறது நமக்கு வரும்போது இதுவும் கூடுதல் பலம் சேர்த்து மண்ணுக்குள்ள ஆலயம் வந்து இங்க இருக்கு. அப்போ எந்த பதியத்துல பாண்டி நாட்டுல பாடல பதியத்துல வந்து எந்த பதியத்துல வந்து நாவுக்கரசர் வந்து தன்னோட அந்த இறைவனையும் இறைவியும் தாயையும் தாப்பனையும் என்ன பேர் சொல்லி அழைச்சாரு, அந்த ஆலயத்தோட பேர் என்ன, அவர் பாட ஸ்தலத்தோட பேர் என்னங்கிறது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. அந்த விஷயத்துக்கு தொடர்பாக தனியார் கோரிக்கையில் வச்சோம், செய்தியெல்லாம் போட்டோம். இன்ன வரைக்கும் எந்த வித முன்னெடுப்பும் செய்யலை. அப்போ இது வந்து நம்ம அவர் பாடப்பட்ட நூல்களில் வந்து எந்த ஸ்தலத்துக்கு இங்க பாடியிருக்காருங்கிற விஷயம் ஒரு புதிராவே இருக்கு. ஏன்னா அவர் பாடினது வந்து குற்றாலம் சொல்றாங்க, திரு அளவாயம் சொல்றாங்க, மதுரைன்னு சொல்றாங்க, திருப்புவனம் சொல்றாங்க, திருராமேஸ்வரம் சொல்லிட்டு அடுத்து திருப்புகழர் போயிட்டாரு. அவரோட ரூட் ஃபைனல் ரூட்டு. அப்போ அவரு தென்மதுரை இதுன்னு சொல்லும் போது அவர் திரு ஆலவாயோட நாயனார் வச்சு பாடியிருந்தாருன்னா இந்த பகுதியில் ஏதாவது ஆய்வு செய்யும் போது அது சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகள் ஏதாவது கிடைச்சிட்டுனா இதுதான் தென்மதுரைங்கிறதுக்கு கூடுதல் பலமாக அமையுங்கிறது எங்களோட கருத்தா இருக்கு. கேட்டிங்களா நண்பர்களே? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. எப்படி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் பனையூரில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக மக்கள் செயற்கை முத்துக்களை விளைவிக்கும் அந்த டெக்னாலஜியை படிச்சிருந்தாங்களோ, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி முத்துக்களை எப்படி விளைவித்தார்களோ, அதே மாதிரி இந்த பகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்குது. அதை கண்கூடாக பார்த்தோம். நாங்கள் அடுத்ததாக போக போகிறது அணைக்கட்டுக்கு உள்ள. ஏன்னா இப்போ வந்து இங்கே ஒரு சின்ன டேம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால இப்போ சுற்றி தோண்டி இருக்காங்க. அதற்கு உள்ள என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ஏன்னா இப்போ தண்ணி அங்கே போகாதனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால கீழே இருக்கிற விஷயங்கள்லாம் மேலே வந்திருக்கு. அது என்னெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் உங்களுக்காக நான் தர காத்திருக்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்க. இருக்கு